வணக்கம். ஆஸ்ட்ரோ தமிழ் லியோ எம் சிவராமன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. ஸ்ட்ரைட்டாக ராசி மண்டலத்துக்கு போயிடலாம். இன்றைக்கி ராசி மண்டலத்தில் கடகத்தில் குரு இருக்கார், சிம்மத்தில் கேது, துலாமில் சுக்கிரன் சூரியன், விருச்சகத்தில் புதன் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனீஸ்வரன், மேஷத்தில் சந்திரன் இருக்காங்க. மேஷராசி அன்பர்களே, இன்று உங்கள் மனதில் ஒரு புதுவித உற்சாகம் ஆற்றலும் நிறைந்திருக்கும். உங்கள் தைரியமான முடிவுகள் அனைத்தும் சாதகமான பலனை தரும். நீண்ட நாட்களாக தள்ளி போட்ட ஒரு முக்கியமான வேலை இன்று முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டு கிடைக்கும். புதிய முயற்சிகளை எடுத்து வெற்றி பெறும் நாள். சிறிய ஒரு முதலீடை பற்றி யோசிப்பீர்கள். குடும்பத்தில் உள்ள அனைவரிடமும் மதிப்பு பெருகும். தன்னம்பிக்கை கூடும். இந்த நாள் ஒரு நல்ல நாளாக அமைய நீங்கள் செவ்வாய் பகவானை வணங்கி தொடங்கவும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று உங்கள் நிதி நிலைமை உயரும் நாள். எதிர்பார்த்திருந்த பணவரவு வந்து சேரும். இதனால் உங்கள் மனதில் நிம்மதியும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் கூடும். வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சி இரட்டிப்பாகும். உங்கள் பேச்சாற்றலால் புதிய வாடிக்கையாளர்களை ஈர்ப்பீர்கள். உங்கள் குடும்பத்தில் தேவைக்கு ஏற்ப எல்லா நல்ல காரியங்களையும் செய்து முடிப்பீர்கள். காதல் விஷயத்தில் இன்று இனிமை கூடும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். இன்று இந்த நாள் உங்களுக்கு வெற்றி நாளாக கருதப்படுகிறது. மிதுன ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு தகவல் தொடர்பு சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் பேசும்போது உங்கள் வார்த்தைகளுக்கு வலிமை கூடும். என்றாலும் பேச்சில் நிதானம் தேவைப்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கற்பனை திறன் அதிகப்பட்டு பாராட்டு பெறுவீர்கள். இன்று புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உறவுகளில் சலசலப்பு ஏற்படாமல் இருக்க விட்டு கொடுத்து செல்லவும். இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும். கடகராசி அன்பர்களே, மனதிற்கு பிடித்த நிகழ்வுகள் நடக்கும் ஒரு இனிமையான நாளாக அமையப்போகிறது. உங்கள் எண்ணங்கள் ஈடேறத் தொடங்கும். குடும்பத்தில் பெரியவர்களின் ஆசீர்வாதமும் அரவணைப்பும் இருப்பதால் உங்கள் வியாபாரம் மற்றும் கல்வி சிறக்கும். அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும். நிதி நிலைமை சீராகும். தேவையில்லாத கடன் வாங்குவதை தவிர்க்கவும். இன்று உங்களுக்கு மனதில் இருந்த ஒரு குழப்பம் நீங்கி நல்ல நாளாக அமையும். இந்த நாள் ஒரு நல்ல நாளாக. அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய தலைமை பண்பு வெளிப்படும் நாள் இது. உங்களின் கருத்துக்களுக்கு நன்மதிப்பும் பாராட்டும் பெருகும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஒரு பிரச்சனை இன்று தீர்வு காண்பீர்கள். செலவு கட்டுக்குள் இருக்கும். உங்கள் சேமிப்பு உயரும். காதல் வாழ்க்கையில் அனல் பறக்கும். திருமண வாழ்வில் இன்று மகிழ்ச்சியான நாள். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைந்திருப்பதால் நீங்கள் சிவபெருமானை வழிபட்டு தொடங்கவும். கன்னி ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சிறு சிறு அலைச்சல்களால் உடல் சோர்வு ஏற்படலாம். இருப்பினும் எடுத்த காரியங்களை முடிப்பீர்கள். உங்களுக்கு பயணங்கள் செல்ல நேரிடலாம். இது உங்களுக்கு நன்மதிப்பை தரும். பயணங்களில் கவனமாக இருங்கள். இன்று நீங்கள் செய்யும் சிறிய தானம் உங்களுக்கு பெரிய பலனை தரும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு சுமாரான நாளாக இருப்பதால் நீங்கள் அம்பிகையை வணங்கணும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று 11 மணி வரை கவனமாக இருக்கவும். சந்திராஷ்டமம் உள்ளது. எனவே காலை பொழுதில் முக்கியமான முடிவு எடுப்பதை தவிர்க்கலாம். பொறுமை தேவை. 11 மணிக்கு மேல் சீராகி அதன் பிறகு சவாலான காரியங்களை திறமையாக செய்து முடிப்பீர்கள். கூட்டுத் தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் தீர ஆரம்பிக்கும். பணவரவு சீராகும். என்றாலும் செலவுகளை திட்டமிடுவது நல்லது. இந்த நாள் உங்களுக்கு பிரகாசமாக அமைய குரு பகவானை வழிபட்டு
இந்த நாளை தொடங்கவும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் தன்னம்பிக்கை என்று அதிகமாக இருக்கும் நாளாகும். எந்த ஒரு புதிய முயற்சியிலும் துணிச்சலுடன் ஈடுபட்டு வெற்றியை சாதிப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்கள் திறமை வெளிப்படும், பாராட்டுகள் குவியும். கடன் தொல்லைகளை குறையும் நாள் இது. குடும்பத்தில் உறுப்பினர்களுடன் இருந்து வந்த பிணக்குகள் நீங்கி உறவு மேம்படும். ஆன்மீக சிந்தனை மேலோங்கி உங்களுடன் மன அமைதியை அமைதிப்படுத்தி நல்ல முறையில் உடல் ஆரோக்கியம் மேலோங்கி நிற்கும். நன்றி, வணக்கம். தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இன்று கிடைக்கும். வேலையில் உங்கள் அர்ப்பணிப்பு அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளின் ஆதரவு பெறுவீர்கள். புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. உங்கள் நீண்ட நாள் கனவு இன்று நனவாகும். லாபம் கூடும். என்று நீங்கள் பேசும் வார்த்தைகளுக்கு செல்வாக்கு கூடும். சமூகத்தில் நன்மதிப்பு கூடும். உங்கள் ஆரோக்கியம் வளம் பெறும். உங்கள் குடும்பத்தில் இருக்கும் அமைதி மேலும் உயரும். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி அன்பர்களே, நீங்கள் இங்கு எதிர்பார்க்காத திருப்பங்கள் இன்று நிகழக்கூடும். புதிய சிந்தனை உதயமாகி தொழிலிலும் உங்கள் பர்சனல் வாழ்க்கையிலும் நல்ல நிலைமையை அடைவீர்கள். உங்களுக்கு புத்துணர்ச்சி பிறக்கும். நண்பர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு முழு ஆதரவு அளிப்பார்கள். சிலருக்கு வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடும். இன்று பணவரவு சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் ஆடம்பர செலவுகளை குறைப்பது நல்லது. ஒரு சிறிய அளவில் தொண்டு செய்வது உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக அமையும். கும்ப ராசி அன்பர்களே, இன்று உங்கள் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் நாளாகும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். கலை மற்றும் படைப்புகளில் உள்ள துறைகளில் உள்ளவர்களுக்கு ஏற்றமான நாள். இன்று ஒரு சிறிய அளவில் தானம் செய்வது உங்களுக்கு நன்மையை தரும். செலவுகளை குறைப்பது நல்லது. என்றாலும் உங்கள் தன்னம்பிக்கையால் அனைத்தையும் சமாளிப்பீர்கள். இந்த நாள் உங்கள் உடல் நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய நாள். இது ஒரு நல்ல நாள். மீன ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்கள் மனதிற்கு பிடித்த நிகழ்வுகள் நடக்கும் ஒரு இனிமையான நாளாக மாறும். உங்கள் எண்ணங்கள் ஈடேறும் தொடங்கும். குடும்பங்களில் பெரியவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் நல்ல லாபம் கிடைக்கும். இன்று நிதி நிலைமை சீராக இருக்கும். என்றாலும் தேவையில்லாத கடன் வாங்குவதை தவிர்க்கவும். இன்று உங்கள் மனதில் இருந்த ஒரு குழப்பத்திற்கு தீர்வு காண்பீர்கள். மனதை இலகுவாக்கி கொண்டு மகிழ்ச்சியுடன் இருங்கள். இந்த நாள் சிறப்பான நாள்.